மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள், இல்லை ஏன் இந்த சுபகாரியங்களை செய்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ தை மாதம் கூட பார்த்திங்கன்னா, தை முதல் தேதியிலிருந்து தை மாதத்தில் 15 தேதி வரைக்குமே நம்ம சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது. எதனால் தவிர்க்கிறது அப்படின்னா, நிறைய இந்த கரி நாட்கள் வரும். தை மாதம் அமாவாசைக்கு பிறகு நமக்கு வளர்பிறையில் சுபகாரியங்கள் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது. இதில் ஏன் நம்ம இந்த முதல் 15 நாட்களில் நம்ம சுபகாரியங்களை எல்லாம் தவிர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தா, கரி நாட்கள்னா அந்த சூரியனுடைய கதிர் வீச்சுகள் இருக்கு இல்லையா, அது பூமி மேலே படுறச்சு அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடியது. நமக்கு தனுசுல சூரியனுக்கு போது மார்கழி மாதம் வரைக்கும் அதிகமாக குளிர் இருக்கும். அப்புறம் அது அப்படியே தை மாதம் தரையெல்லாம் குளிரும் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் அது மாசி சிவராத்திரியோடு அந்த குளிரெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு வசந்த காலம் ஆரம்பிக்கும், வசந்த பஞ்சமி வரும். ஸோ இப்படி நமக்கு ஒவ்வொரு காலங்கள் மாறும் பொழுது நமக்கு வெயில் காலம், குளிர்காலம் முடிஞ்சு அடுத்தது நமக்கு வரக்கூடிய அந்த வசந்த காலம் அப்படிங்கும்போது அந்த சூரியனினுடைய தாக்கமானது பூமி மேலே அதிகமாக படக்கூடிய நாட்கள். ஸோ இந்த தை மாதம் முதல் தேதியிலிருந்து தை மாதம் 15 தேதி வரைக்கும் நம்ம பொதுவாகவே நமக்கு அந்த கரி நாட்களை தவிர்க்கிறது நல்லது. அதனால் ஜென்ரலாக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்கள், இல்லைன்னா தை மாதத்தில் நம்ம பண்ணக்கூடிய இந்த சுப காரியங்கள், இது எல்லாமே தை அமாவாசைக்கு பிறகு பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது பெரியவங்க சொன்னது. ஏன்னா இந்த தை முதல் தேதியிலேருந்து 15 தேதி வரைக்கும் பொதுவாக விஷயம் தெரிஞ்சவங்க திருமணங்கள் வைக்க மாட்டாங்க. முகூர்த்த நாட்கள் நமக்கு பஞ்சாங்கத்தில் எல்லாமே குறித்து தான் வருது. பட் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க இந்த கரி நாட்கள் எல்லாம் தீர்ந்து 15 நாட்களுக்கு அப்புறம்தான் கல்யாணங்கள் வைப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ சூரியனோட பாதை மாறுறது இல்லையா, நமக்கு உத்தராயண புண்ணிய காலம் வருது. ஸோ தேவர்களுக்கு இரவு பொழுது முடிஞ்சு பகல் பொழுது ஆரம்பிக்குது. இந்த ரத சப்தமி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத சப்தமி எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தை மாதம் அமாவாசை ஜனவரி, இந்த வருடம் ஜனவரி 29ஆம் தேதி நமக்கு தை அமாவாசை. ஸோ பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நமக்கு ரத்த சப்தமி வருது. இந்த ரத்த சப்தமி, அதாவது இந்த சூரியன் பாதை இந்த வடக்குலேருந்து தெற்கு நோக்கி போகிறார். வடக்குலேருந்து அவர் தெற்கு நோக்கி போகிறச்சே இந்த ரத்த சப்தமியில் என்ன ஆகுதுன்னா, அந்த 7 நாள் அமாவாசை கழிச்ச 7 நாள் போயிட்டு அவர் அப்படியே திரும்புகிறார். அந்த திரும்பக்கூடிய அந்த பாதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அண்ட் இந்த ரத்த சப்தமி தான் சூரியனோட பிறந்த நாள்னு சொல்கிறோம், சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறது. பீஷ்மரும் இந்த ரத்த சப்தமிக்கான மறுநாள் தான் அவர் உயிர் திறந்தார். அவருக்கு குழந்தைங்க கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ கிருஷ்ணர் வரம் கொடுக்குறார் பீஷ்மருக்கு. இந்த அஷ்டமி, இந்த பீஷ்ம அஷ்டமின்னு சொல்லக்கூடியது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே உனக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்க. ஸோ பீஷ்ம அஷ்டமியில் பீஷ்மருக்காக எல்லாருமே தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது இருக்குது. ஏன்னா பீஷ்மரை என்ன சொல்கிறோம், பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால் இந்த அமாவாசை கழித்து வரக்கூடிய அந்த முகூர்த்த நாட்கள் ரொம்ப நல்லது. அதுவும் ரத்த சப்தமி தாண்டி அந்த சூரியன் பாதை திரும்புகிறார் இல்லையா, அப்போ தான் என்ன பண்ணுறாராம், சூரியனினுடைய தேர் ஓட்டி அந்த அருணன் அப்படிங்கிறவர் சூரியன் மேலே உட்காந்து அந்த ரதத்தில் தேரில் உட்காந்து ஒத்த சக்கரம், அந்த ரதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சக்கரம்தான், 7 குதிரைகள் அதை பூட்டி அருணன் அப்படிங்கிறவர் தான் சூரியனினுடைய தேர் ஓட்டி. அந்த அருணன் உட்காந்து அந்த தேரை அப்படி திருப்புறார். அது என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்த சப்தமி அன்னைக்கு. ஸோ தை மாதத்தில் சூரியன் உத்தராயண புண்ணிய காலத்தில் நம்ம சுப காரியங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. சூரிய பகவான் மகர ராசியில் 1 மாத காலம் இருக்கிறாரு. அப்போ அந்த 1 மாத காலம் அவர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப விசேஷமானது. இந்த வருடம் இந்த சூரியனினுடைய இந்த மாற்றம், அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மகா கும்பமேளா நடக்கிறது. கும்பமேளா அப்படின்னாலே 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது மகா கும்பமேளா. அதுவும் இந்த வருஷம்
144 வருஷத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு மகா கும்பமேளா. இந்த கும்பமேளாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, எங்கே வந்து ரொம்ப விசேஷம்னா 4 இடங்கள் வந்து ரொம்ப முக்கியம். பிரயாக்னு சொல்லக்கூடிய அலகாபாத் திரிவேணி சங்கமம், அடுத்தது வந்து 2வது வந்து உஜ்ஜைன், 3வது வந்து காசி, 4வது வந்து ஹரித்வார். இந்த 4 இடமும் தான் இந்த மகா கும்பமேளா நடக்கக்கூடிய ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் ஆரம்பித்த இந்த மகா கும்பமேளாவின் உற்சவமானது சிவராத்திரிக்கு தான் வந்து முடியறது. இந்த தை மாதம் அதுவும் சூரியன் உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நதிகளில் நீராடுவது, கடலில் நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ இந்த வருடம் இந்த மகா கும்பமேளா அதுவும் இந்த தை மாதத்தில் நம்ம கங்கையில் போய் நம்மளை புனிதப்படுத்திக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். இந்த கும்பமேளாவினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்திரனினுடைய மகன் ஜெயந்த் அப்படின்னு சொல்கிறவன் வந்து அமிர்தத்தை கடைஞ்சு வருது இல்லையா, பார்க்கடல்லேருந்து அமிர்தம் கடைஞ்சு எடுக்கிறாங்க. அந்த அமிர்தத்தை கடைந்த அந்த கலசத்தை வந்து இந்த ஜெயந்த் என்ன பண்ணுறாரு, அசுரர்கள் எங்கே எடுத்துட்டு போகிறாரோன்னு சொல்லிவிட்டு அந்த அமிர்தத்தோடு எடுத்துட்டு ஓடுறார். அப்படி ஓடும் பொழுது அந்த அமிர்த கலசம் வந்து 4 இடத்துல வந்து அது அப்படியே தெளிக்கிறது. அந்த 4 இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 உஜ்ஜைன், 2வது வந்து நம்ம திரிவேணி சங்கமம் அலகாபாத் பிரயாக்னு சொல்லக்கூடியது, 3வது வந்து ஹரித்வார், 4வது வந்து நாசிக். ஸோ இந்த 4 இடமும் அதாவது அலகாபாத், உஜ்ஜைன், ஹரித்வார் மற்றும் நாசிக், இந்த 4 இடம்தான் ரொம்ப விசேஷமானது. இங்கே 4 இடத்துலையுமே சிவபெருமான் பிரதானமாக இருக்கிறார். ஸோ இந்த மகா கும்பமேளாங்கிறது இந்த தை மாதத்தில் சூரியன் உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கும் பொழுது நம்ம வந்து புனித நதிகளில் இந்த 4 இடத்துல அது இந்த மகா கும்பமேளா நடக்கிறதுங்கிறது பிரயாகில் தான் நடக்கிறது, வாரணாசி, அலகாபாத், திரிவேணி சங்கமம்னு. ஸோ இந்த இடத்துல போய் நாம் இந்த தை மாதத்தில் நீராடினோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் தீர்ந்து சிவனினுடைய பரிபூர்ண அனுகிரகம் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவும் நீங்கள் டெய்லியே பார்க்கலாம். இந்த மகா கும்பமேளா உற்சவம் எப்படி நடக்கிறது இப்போ காசியில் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாகில் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. அதனால் எப்படி முடிஞ்சதோ உங்களால் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, இப்போ இந்த முக்கியமாக இந்த மகா கும்பமேளாவில் குளிக்க வேண்டிய நாட்களில் நம்ம இந்த தை அமாவாசையும் ரொம்ப மிகவும் ஒரு முக்கியமான நாள். அதுக்கப்புறம் வசந்த பஞ்சமி ஆரம்பிக்கிறதுலேயே அமாவாசை கழித்து அதுவும் ரொம்ப முக்கியமானது. வசந்த பஞ்சமி ஆரம்பம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி February 26, 27 தேதியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி. ஸோ இது எல்லாமே இந்த நாட்கள் எல்லாமே வந்து நாம் இந்த கங்கையில் வந்து நீராடுறது, அதுவும் திரிவேணி சங்கமத்தில் வந்து நீராடுறதும் ரொம்ப விசேஷமானது. இந்த தை மாதத்தில் சூரிய பகவானினுடைய இந்த பாதை மாற்றம், இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் நம்ம சுப காரியங்களை செய்யும் பொழுது பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறையவே வந்து இருக்கும். ஸோ இந்த இறந்தவர்களினுடைய நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு எந்த காரியத்தை நாம் செய்தாலும் நமக்கு தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். குலதெய்வத்தாவின் அனுகிரகமும் இந்த தை மாதத்தில் நமக்கு நிறைய உண்டு. தை மாதம் ஆடி மாதம் ரொம்ப விசேஷம். குலதெய்வத்தை வணங்குறதோ இல்லை குலதெய்வம் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்கோ. ஸோ இந்த தை மாதத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பூஜை வீட்டில் பண்ணுறோன்னா கூட குலதெய்வத்தை முன்னிறுத்தி நம்ம பூஜை செய்தோம்னா நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் வந்து கிடைக்கும். ஸோ திருமணங்கள் வைக்கிறது, கோவிலில் நமக்கு இருக்கக்கூடிய தெய்வ காரியங்கள், இது எல்லாமே உத்தராயண புண்ணிய காலத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. உங்கள் வீட்லேயும் இந்த தை மாதம் அதுவும் இப்போது இந்த மகா கும்பமேளா நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தை மாதத்தில் அவசியம் இந்த சூரியனினுடைய உத்தராயண புண்ணிய கால டைமில் நம்ம வந்து இறந்தவர்களை வணங்கிறது, இந்த கும்பமேளாவுக்கு முடிஞ்சால் காசி சென்று அங்கே கங்கையில் நீராடுவது, 3வது ஏதாவது ஒரு சிவஸ்தலத்திற்கு சென்று நம்மளும் அங்கே ஒரு ராமேஸ்வரம் போகிறதோ, நம்ம காசி போக முடியலன்னா இங்கே ராமேஸ்வரம் கூட போகலாம். கடலில் நீராடி இறைவனை வழிபாடு செய்கிறது.
இதை நம்ம இந்த தை மாதத்தில் நிச்சயமாக செய்யலாம். என்ன நேயர்களே, இதுவரைக்கும் நாம் இந்த தை மாதத்தினுடைய சிறப்புகள், அதுவும் குறிப்பாக இப்போ மகா கும்பமேளா நடக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் இந்த சுபகிரகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.